ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கதிரையும் ராஜையும் காமிக்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம ராஜி வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கனால அவர் எடுத்து பார்த்துட்டு திட்டுவாங்கன்ட்டு அப்படின்னு முடிச்சாங்க. ஐயோ, கதிர்கிட்ட போய் இப்படிலாம் பண்ணுறீங்களே, அவர் ரொமான்டிக் ஹீரோயா, கதிர்னு பேரே ரொமான்டிக், நீங்கள் ஏன் வில்லத்தனத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துட்டு உன் ஃபேமிலியை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. பேசினவங்க சும்மாவாக இருந்தாங்க. அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பாட்டியும் அதை அவங்க அம்மாவும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பாட்டி எப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொன்னவங்க உங்கள் வில்லாதி வில்லன் அண்ணன் அசூரன் அப்படின்னு சொல்ல, எங்கள் அண்ணன் பற்றி அப்பெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், வீரன் என்னை விட பெரிய வீரன்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பேச ஆரம்பிக்க, சரி போதும் ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மீனாலே செந்திலையும் காமிச்சிட்டு இருக்காங்க. காமிச்ச உடனே அவங்க பக்கமாக லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு செய்கிறேன்னு சொன்னல, அது சும்மா இருந்தால் இப்படி இதில் எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கே பக்கமாக இவன் என்னையா இத்தனை பக்கம் எடுக்கிறா, ஐயோ பார்த்தோன்னே பயமாக இருக்குது, எனக்கு தூக்கம் வருது மீனான்னு சொல்ல, பிளாக் டீ போட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே போன கேப்பில் இவங்க தூங்கிட்டாங்க. அடே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேதனையும் ரோதையும் நினச்சிட்டு தலையிலே அடிச்சுட்டு மீனாவே குடிக்கிறாங்க. சரி குடிச்சுக்கோங்க தலைவலியாக போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் யாரை காமிக்கிறாங்க, அதாவது நம்ம சரவணனையும் தங்கமயிலும் காமிக்கிறாங்க. தங்கமயில் துணியை பேக் பண்ணிட்டு இருக்க, தங்கமயில் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசலான்னு வந்தோடனே, என்னம்மா மாமா என்னம்மா என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் மாமா அப்படின்னு கேட்குது. பொசுக்குன்னு என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நேரம் நம்ம எங்கே இருப்போம் சொல்லுங்கள், நாளைக்கு நேரம் எங்கே இருப்போம், இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கள், பேக் அந்த மாதிரி இது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் புக் பண்ணதை நினச்சி ஃபீல் பண்ணி அவங்க அம்மாட்ட விஷயத்த சொல்ல, ஐயோ நீ சொல்லாதடி, நீ ஹனிமூன் போயிட்டு வந்துடுறீங்கிறாங்க. நீ சிறந்த வில்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்